பாண்டவர் ஐவரும் தங்க திரௌபதியும் பாதமே வெளியிட்டு வருகிறோம் பாண்டவர்களே. ஒவ்வொரு நாளும் நான் பாண்டவரை பார்க்கின்ற போது தமிழக கொள்ளகர அந்த சூரியனை போல தக 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 என்று தர்மர் மூஞ்சி காட்சியளிக்கும், சாம்பரை தடாகம் போல் என் தங்கையாகிய திரௌபதா மூஞ்சி காட்சியளிக்கும். அர்ஜுன பார்த்தா ரொம்ப பரிதவமா இருக்கிறான். உங்களை நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கப்படவா? திருமுகங்கள் வாடி போயிருக்கிறது, என்ன காரணம்? என்ன கட்டளை பிரகாரம் ஓட்டி வைத்தான். துரியன் கட்டளை பிரகாரம் 12 ஆண்டு பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒன்னும் உணவு கொடுத்து ஆடை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, எதுவுமே கிடையாது. மாமா எப்படி இந்த ஒரு ஆண்டு காலம் கழிப்பது என்று ஒன்றும் புரியல. அதனால ஒரு கட்டளை பிரகாரம் 12 வருஷம் காலகட்டத்துல வாழ்றோம். இந்த 12வது வருடத்துல காட்சி பருவனத்துல குடிப்பதற்கு சுழநீர் இல்லை, படுப்பதற்கு வட்டப்பாறை இல்லை. அதாவது எப்படி வாழ்வோம்? பார்த்த இடமெல்லாம் பால் அடிஞ்ச வனமா இருக்குது, பெரிய ஒரு பாலை வனமா இருக்குது. இந்த ஒரு வருஷத்துல நீங்க எப்படி வாழ்வோம் என்று கேட்கிறார்கள். தர்மா, இந்த ஒரு வருஷம் நீங்க வாழ்வதா இருந்தாலும் இந்த அர்ஜுனாலே முடியாது, இந்த ஆயனாலே முடியாது, தர்மா என்னாலே முடியாது. முடியாது காலி பண்ண யாரால முடியும்? சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. இந்த ஒரு வருஷம் கால கழிப்புதா இருந்தா இந்த ஐவராலே முடியாது. ஆனா என் தங்கை அருங்கிலி பத்தினி பாஞ்சாலியால மட்டும் முடியும். என் மன்னவர்கள் ஐவராஜாக்கு இருக்கிறாங்க, என் மன்னாதி மன்னர்களாலேயே முடியாத காரியம் இந்த பெண்ணால காலால தாரம் செய்யக்கூடிய ஒரு கம்மநாட்டி பெண்ணால எப்படி என்ன முடியும்? தெரியாதையா பெரிய சொல்லிக்கிறாங்க. பொம்பளை நினைச்சா ஒரு ஆணையவே முந்தானிக்கலில மறைக்கலாமா? வாமா, உன்னால எப்படி முடியும் என்கிறாய்? அதாவது நீ அஸ்தினாபுரம் போக வேண்டும். அஸ்தினாபுரம் சென்று அங்கிருக்கு கடல்களை பெற்று வந்தால் இதை விதித்து ஓராண்டு இந்த கானகத்துல நீங்க வாழலாம், வேற வழி இல்லை அம்மா. அந்த பாவியோட வாசலுக்கு என்ன போக சொல்றீங்களா? அண்ணா
பலி செய்த பாவிதனை நாளையோர் படுகளத்தில் அவன் தலையது தரித்து வெட்டின தனிமுரசு ஆளாவிட்டா சிறகவே விரித்த கூந்தல் எடுத்து முடிவதில்லை என்று நான் சபதம் வைத்தேன் அண்ணா. அப்படி சபதங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த கூந்தலை அள்ளி முடிந்து எப்படி என்ன நான் யுத்தத்தில் நான் குறி சொல்ல போவது? அம்மா, அதாவது அஷ்டாபுரம் போனா துரியோதன துரோகங்களை பார்த்தா மறுபடியும் 12 வருஷம் காணங்க ஓட்டுவான். நான் எப்படி போவேன் என்கிறாய்? இந்த உருவத்திலேயே போக சொன்னான். அழகான ஒரு குறப்பெண்ண உருவெடுத்து அஷ்டாபுரம் போக குறி சொல்ல. மாமா அது எப்படி மாமா? ஏன்னா அண்ணா குறத்தைய போனா உனக்கு தெரியாது. ஏன்னா அண்ணா முன்ன பின்ன நான் குறி பார்த்ததுல ஒண்ணும் இல்ல. அப்படி குறி சொல்லும் பொழுது இவள் தான் பாஞ்சாலி என்று எப்படி அறிந்து கொண்டா அந்த பாவி துரியோதரன் திருப்பி 12 ஆண்டு காலமாக எங்களை வனவாசம் ஓட்டி வைப்பார். என்னன்னா செய்ய நீ குறப்பெண்ண அஷ்டாபுரம் போகின்ற போது உனக்கு ஆபத்துன்னு வரும். ஆபத்தை காப்பதற்காக உனக்கு கொஞ்சமாவான அனுப்ப போறோம். என் மைத்தூர்லாகிய சகாதேவனை ஒரு குழந்தைய உருவெடுத்து கக்கத்துல வச்சுட்டு போமா. அட என் சிறிய கணவனாகப்பட்டவரை நான் கூட்டிக் கொண்டு நான் போகட்டுமா? ஆமா அண்ணா. அம்மா சொல்லு. அதனால சகாதேவா பாஞ்சாலி குரத்தையாக உருவெடுத்து அத்னாபுரம் செல்கிறார் குறி சொல்ல. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு குழந்தையா ஒரு உருவெடுத்து அவளிடம் செல்ல வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வார்த்தை சொல்ல வேண்டும். என்ன எப்படி தெரியுமா? 10 திங்கள் ஆனால் என்ன, அவளை விட்டால் என்ன, பாரத போர் முடிந்தால் என்ன, முடிய விட்டால் என்ன, என் அண்ணன் தர்மர் நாட்டை ஆண்டால் என்ன, ஆனா விட்டால் என்ன, பாரத போர் முடிந்தால் என்ன, முடிய விட்டால் என்ன. அதனால பத்திரி பாஞ்சாலி அவுந்து கூந்தல் முடிந்தால் என்ன, முடிய விட்டால் என்ன. அதனால 56 தேசமும் வெற்றி பெற்று தாரும்படி சத்தியமே. சாதாரணப்பட்ட ஆளுடா. அன்னைக்கே உன்னுடைய அங்கத்துல என்ன கட்டி போட்டவன் எப்பேற்பட்ட இடத்துல கூட்டி பிடிக்கிறான் பாரு. நீ கேட்ட பிரகாரம் அப்படியே இந்த அத்னாபுரத்தை பட்ட கட்டி தருவேன். இது சத்தியம். அப்படியே ஆகட்டுமா? குழந்தைய உருவெடுத்துவா. அப்படியே ஆகட்டுமா? நீ புறப்பெண்ணவா? அப்படி உங்க இருவருக்கு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா அண்ணான்னு கூப்பிட்டினா நான் புற வந்தா வடிவெடுத்து புறக்குடியில் அமர்வேன். போயிட்டு வாமா. மன்னவா